ஆதவ் அர்ஜுனா சார்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது அவர் ஆவேசப்படுறதுனால 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லைன்னுட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, அவருடைய கேள்விலாம் கரெக்டாக கூட இருக்கட்டும். அதாவது போட்டின்னா சிஎம்முக்கும் இப்போ பழைய சிஎம்முக்கும், புதிய சிஎம்முக்கும் ப்ரெஸ் மீட்டிங் ரெடி பண்ணுறேன். எங்கள் அண்ணன்கிட்ட பேச சொல்லுன்றார். நான் என்ன அவங்களெல்லாம் விட்டுட்டு சார், முதல்ல நீ என்கிட்ட பேசுன்றேன் நான். நான் என்ன புலியா சார் எனக்காண்டி நீங்கள் பயப்படுறீங்க? சென்னை கூப்பிடுங்க சார், ப்ரெஸ் மீட்டிங்க்கு நான் வரேன். விவசாயத்தை ஏற்கனவே ஈஸின்னு சொல்லிட்டீங்க, விளையாட்டுத்துறை தான் கஷ்டம்னு சொல்லிட்டீங்க. நான் ப்ரெஸ் மீட்டிங் வைக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்னுடைய என்கொயரி நீங்கள் கரெக்டான பதில் சொல்லிவிடுங்க. அதாவது வேர்க்கடலை என்ன பருவத்தில் போடணும், எத்தனை நாள் பிடிக்கும் அது விளையிறதுக்கு, அதுக்கு எத்தனை மழை தேவைன்றது அது கரெக்டான பதில் சொல்லுங்கள். நெல் என்ன பட்டம் போட்டால் நல்லா வரும், அது எத்தனை நாள் பிடிக்கும், ஒவ்வொரு நெல்லுக்குன்னு டைம் இருக்குது. அதை 4 மாதம் 5 மாதம் அப்படின்னு டைம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் எத்தனை நாள்ன்றது எனக்கு புள்ளி விவரமாக நீங்கள் பதில் சொல்லிவிடுங்க. அப்புறமா சிஎம் கிட்டே போகலாம். பழைய சிஎம்கிட்டையும் ஸ்டாலின் ஐயாவும் உங்கள் விஜய் சாரை உட்கார வச்சு பேச சொல்லலாம். சும்மா எது எடுத்துட்டாலும் திகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு சார், உண்மையாகவே சொல்கிறது, சிஎம் விஜய் சார் கூட நல்லவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் கெடுக்கிறதே நீங்கள் தான் நினைக்கிறேன். விஜய் சார் நீங்கள் உஷாராக இருந்துங்க. அவர் உண்மையிலே உன்னை முதுகில் குத்துறாரு. கண்டிப்பாக உன்னுடைய இமேஜ் டேமேஜ் பண்ணுறது அவராக தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது சார். ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் டிஎம்கே கிட்ட கொஞ்சம் நெருக்கடியில் இருப்பார் போலக்குது. அவங்கக்கிட்ட அவர் இருக்கிறாரு. அதனால தான் சும்மா உங்களுக்கு உசுப்பேத்தி உங்கள் பேரை டேமேஜ் பண்ணுறாரு. உஷாராக இருங்க.